பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கா, இதோ வந்துருவா. என்ன சத்தம்? என்ன சத்தம்? அது ஒண்ணும் இல்ல, ஏதாவது பொருள் கீழே விழுந்திருக்கும், இதோ வந்துருவா. சரி சரி. டேய் அவ்வா. என்னடா இது? பாப்பா இருப்பா. அம்மா இல்லாத பொண்ணு, அதான் கொஞ்சம். அம்மா இல்லாத பொண்ணு அதான் கம்மியா ட்ரெஸ் பண்றாளா? டேய் மா என்னடா? சும்மா இருமா. ஹே டாட், வாட்ஸ் அப்? யார் இவங்கலாம்? அதான் சொன்னனேம்மா, உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னுட்டு. அவங்க தான் இவங்க. ஓ, those people. ஹாய். ஹாய். என்ன Hi, தோசை Hi. பீப்புளா? ஹாய் ஆண்டி. டேய் என்னடா ஹாய் குயின்னு சொல்றா? பா ட்ரெண்டா இருக்காப்பா, அதெல்லாம் உனக்கு புரியாது. ஏமா நீ எப்பவுமே இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவியா? இதுக்கு என்ன குறைச்சல்? ட்ரெஸ் தான் குறைச்சல். இல்ல இல்ல சும்மா ஜோக் பண்ண. ஏமா நான் ஜோக்கெல்லாம் பண்ணல, நான் சீரியஸா தான் பேசுறேன். இப்படி எல்லாம் வீட்ல ட்ரெஸ் பண்ணா வரவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? யார் வருவாங்க? அதான் வீட்டுக்குள்ள வருவாங்கல்ல. ஏன் வருவாங்க? டேய் என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீட்ல மட்டும் தான் அப்படி போடுவா. டேய் இந்த பொண்ணா வேணுமா? அவ்வளோ ஆளு. Okay, you keep discussing. I have a job. I'll be back in a minute. Bye. டேய் என்னடா இப்படியே வெளிய போறா? டேய் இந்த பொண்ணு நமக்கு வேணாம்டா, ம் கிளம்பிடலாம். போலாம். இந்த பொண்ணே ஓகேமா. நல்ல வீடு. என்ன இலவுப்பா இது? இந்த கருமத்தை இப்படிதான் கட்டுறாங்களோ? அம்மா இருமா, ஏங்க என்ன பொண்ணுக்கு புடவை கூட கட்ட தெரியல? கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கம்மா. இங்க பாருமா, இவர் தான் மாப்பிள்ளையோட அப்பா, இவங்க மாப்பிள்ளையோட அம்மா, இவர் தான் மாப்பிள்ளை. வணக்கம். வணக்கம் சொல்லுமா. ஓ வாமா உட்காரு. இல்லப்பா, இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்குப்பா. முதல்ல நீ உட்காரு. வா உட்காரு. இருங்க. உட்காரு. அப்புறம் சார், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பொண்ணுகிட்ட அந்த விஷயம் மட்டும் கேட்டுறாதீங்க. ஆ, பொண்ணுக்கு பாட தெரியுமா? அட என்ன சார், இதைத்தானே கேட்க வேண்டாம்னு சொன்னேன். இப்படி அடிய கொல்லுதே அழுகோ அழுதே செம்மையா பாடுறாள. உலகம் சுருங்குதே. பொண்ணுக்கு ஆட தெரியுமா? ஐயோ, ஆ? எம்மா, எம்மா, எம்மா. டேய் சும்மா இருடி, அவனை போய் கூட்டிட்டு வாடி. ஏங்க போய் அவனை கூட்டு வா போ. இவ ஒருத்தி. டேய் வாடா. ஐயோ வாடாண்ணா. அப்புறம் எல்லாம் நல்லபடியாக பேசி முடிச்சாச்சு. திருப்தி தானம்மா? இல்ல, மாப்பிள்ளையோட தனியா பேசணும் அதானே? டேய் போடா. இல்ல மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கிட்ட தனியா பேசணும். என்னம்மா பேசணும்? அப்பா அம்மா கூடயா? போங்க போய் பேசுங்க. டேய் வாடி. எல்லாம் புதுசா இருக்கு. சொல்லுமா. அது ஒன்றும் இல்லை அத்தை, உங்க பையனோட மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது சரியான அம்மாஞ்சின்னு. அவர்கிட்ட என் கண்டிஷன் சொல்லி என்ன யூஸ்? எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பேச்சு தான் கேட்க போறாரு. அதான் டைரக்டா டீல் பண்ணிக்கலான்னு. என்னங்க சொல்லுமா கேப்போம். ஒன்றும் பெருசாலாம் இல்லை அத்தை, உங்க ஃபேமிலி வேற ரொம்ப பெருசாமே. இந்த ஒரே வீட்டில் ஒட்டி ஒட்டி வாழ்றதெல்லாம் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் தனியாக போயிடுவோம். என்னடி இந்த பொண்ணு இப்படி பேசுது? ஆமாங்க. இல்ல அப்படியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிட மாட்டேன். ஒரே பில்டிங்ல வெவ்வேறு ஃப்ளோர்ல இருக்கலாம். அப்புறம் இந்த சமைக்கிறது, டீ போட்டு எடுத்துட்டு வருது, இதெல்லாம் எனக்கு வராது. ஸோ எதுக்கு ரிஸ்க்? சமைக்கிறதுக்கு நான் தனியாக ஒரு ஆள் போட்டுக்கிறேன். டோன்ட் வரி, நானே பே பண்ணிடுவேன். அப்புறம் இந்த குழந்தைங்கனாலே எனக்கு ரொம்ப அலர்ஜி. வேணா ஃபார் ஃபேமிலி சேக் ஒரே ஒரு குழந்தை பெற்றுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பையன் இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு பொண்ணு இருந்தா ஒன்றா இருக்குமே. இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. என்ன பிரெயின் வாஷும் பண்ண முடியாது.
நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் அதுங்களை வளர்த்து யார் கஷ்டப்படுறது? அப்புறம் இந்த மாமே மச்சான், நாத்தனார் மாமியார், ஐ கேன் ரிமெம்பர் த ஃபேஸஸ், பட் பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஓகேனா உங்க பையனை நான் பாத்துக்கிறேன். அம்மா சூப்பரா பேசுன, நாங்க வரோம். ஏய் வாடி போலாம். கொஞ்சம் ஒர்க்கில் இருந்திருப்பா மாப்பிள்ள, இதோ வந்துருவா. இதை தான் 1 மணி நேரமாக சொல்கிறீங்க. இல்லை மலையாள கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டியிருந்திருப்பா. வந்துருவா இப்போ வந்துருவா. பாய். பாய். டேய் என்னடா இது, யாராவது விட்டுட்டு போறது? இந்த பொண்ணையா பிடிச்சிருக்குன்னு சொன்ன? ட்ராப் தானேப்பா பண்ணுறான், இதெல்லாம் ரொம்ப கேஷுவல்ப்பா. லவ் யூ டார்லிங். ஆஸ் a ஃப்ரெண்டா? டேய் லவ் யூ வாடா. மா ஏதாவது பாய் பெஸ்டியாக இருப்பாம்மா. ஏண்டா எல்லாத்துக்கும் ஓகேன்றா? வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். நிக்க போற கல்யாணத்துக்கு எதுக்கு வணக்கம்? யாரும்மா வண்டியில விட்டுட்டு போறது? பாய் பெஸ்டி. அப்ப போன்ல ஃபஸ்ட்டு அது பாய் பெஸ்டி 2. இவன் செகண்ட். டேய் என்னடா நீ 3ஆவதாடா? சார் உங்க பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. ஏன் உங்க பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லையா? ஆ என் பையனும் நான் அப்படி வளர்க்கல. என் பிள்ளை சொக்க தங்கம். ஆமா சார், எங்க பையனை பத்தி எங்களுக்கு தெரியாது. அவன் அக்மார் சொக்க தங்கம் சார். ஹலோ டார்லிங், நான் வெளியே.